வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு இன்று பிறந்த நாள். பிரதமர் மோடி, திரௌபதி முர்மு உள்ளிட்டோர் வாழ்த்து. சென்னை மத்திய பணிமனையில் புதிய பேருந்துகள். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைப்பு. இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல். மத்திய கிழக்கில் உச்சக்கட்ட பதற்றம். பாஜக வடசென்னை மாவட்ட தலைவர் கைது. அண்ணாமலை கண்டனம். வயநாடு நிலச்சரிவு. 1208 வீடுகள் முற்றிலுமாக அழிவு. 6வது நாளாக மீட்பு பணிகள் தீவிரம். நாளை நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தல். திமுக சார்பில் ராமகிருஷ்ணன் போட்டி. ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்திற்கு கடிதம் மூலம் கொலை மிரட்டல். அயனாவரம் அடுக்குமாடி குடியிருப்புக்கு போலீஸ் பாதுகாப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிரதமர் மோடி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எனவும், அனுபவம் வாய்ந்த நிர்வாகியான இவர் புதுச்சேரியின் முன்னேற்றத்திற்காக எண்ணற்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இவரின் நல்ல ஆரோக்கியத்திற்காகவும் நீண்ட ஆயுளுக்காகவும் பிரார்த்தனை செய்வதாக தெரிவித்துள்ளார். மேலும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தொலைபேசியில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாழ்த்து என்றும் தெரிவித்துள்ளார். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர் மான்சுவிக் மாண்டியா ஆகியோரும் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சென்னை மத்திய பணிமனையில் புதிய பேருந்துகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார். சென்னை மத்திய பணிமனையில் 35 இருக்கைகளுடன் 75 பேர் பயணிக்கும் வகையில் புதிய தாழ்தள பேருந்துகளின் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 88 புதிய பேருந்துகள் மற்றும் 12 புதுப்பிக்கப்பட்ட பேருந்துகளின் சேவையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சிவசங்கர், சேகர்பாபு, மேயர் பிரியா, போக்குவரத்து துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த பேருந்துகள் மேடு பள்ளங்களில் சென்றாலும் பயணிகளுக்கு அதிர்வுகளை ஏற்படுத்தாத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பேருந்துகள் தாம்பரம், ஆவடி, தாம்பரம், மாமல்லபுரம் உள்ளிட்ட முக்கிய வழித்தடங்களில் இயக்கப்படுகிறது. வயநாடு நிலச்சரிவில் 1208 வீடுகள் முற்றிலுமாக அழிந்துள்ள நிலையில் 6வது நாளாக மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக ஏராளமானோர் உயிரிழந்துள்ளனர். இதில் 148 உடல்கள் அடையாளம் காணப்பட்டு உள்ளன. மேலும் 34 பெண்கள், 36 ஆண்கள், 11 குழந்தைகள் என 81 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் நிலச்சரிவில் பலியானோர்களின் எண்ணிக்கை 359ஆக உயர்ந்துள்ளது. வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 1208 வீடுகள் முற்றிலுமாக இடிந்து அழிந்துவிட்டது. முண்டகை பகுதியில் 540 வீடுகளும், சூரல்மலை பகுதியில் 600 வீடுகளும், அட்டமலை பகுதியில் 68 வீடுகளும் முற்றிலுமாக இடிந்துவிட்டன என தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலின் பெய்ட் ஹிலால் நகரத்தை குறிவைத்து ஹிஸ்புல்லா அமைப்பு ராக்கெட் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் அதிபர் மசூத் பெஸ்கியான் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியா ஈரான் சென்றார். கடந்த 31இல் தலைநகர் டெக்ரானில் உள்ள விருந்தினர் இல்லத்தில் தங்கியிருந்த போது அவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் இஸ்மாயில் ஹனியா கொலைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஈரான் தரப்பிலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் இஸ்ரேலின் பெய்ட் ஹிலால் நகரத்தை குறிவைத்து ஹிஸ்புல்லா அமைப்பு ராக்கெட் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அறிவித்துள்ளது. இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் தங்கியிருக்கும் குடியிருப்புகள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் தங்கியிருக்கும் குடியிருப்புகள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதனால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. புதுச்சேரியில் தனியார் ஆய்வகம் மற்றும் ஒருங்கிணைந்த சிறப்பு மையத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள தனியார் ஆய்வகம் மற்றும் ஒருங்கிணைந்த சிறப்பு மையத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். இதன் திறப்பு விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், தனியார் நிறுவன தலைவர் வேலு, ஐடி ஆலோசகர் சரவணன் சுந்தரமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இங்கு சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே, அல்ட்ரா சோனோகிராம்கள் ஆகிய சேவைகள் வழங்கப்படுகின்றன. நிகழ்ச்சியில் பேசிய நிறுவன தலைவர் வேலு, தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், ராய்ப்பூர், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் 11 ஒருங்கிணைந்த மையங்கள் உள்ளன என்றும், மேலும் புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நிறுவனம் 12வது ஒருங்கிணைந்த நோயறிதல் மையமாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார்.
ஆலந்தூரில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்கும் கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆதிவாசி என்ற தெருவின் பெயரை மாற்றம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரிய பனிச்சேரி, கோவூர், தரப்பாக்கம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் மக்கள் குறை கேட்கும் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது கோவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு தெருவின் பெயர் ஆதிவாசி என்று இருந்த நிலையில் அந்த தெருவின் பெயரை மாற்றம் செய்ய அறிவுறுத்தினார். இதையடுத்து பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள குறைகள் குறித்து வழங்கிய மனுக்கள் அனைத்தையும் வாங்கிய அமைச்சர் தாமோ அன்பரசன் மனுக்களை அதிகாரிகளிடம் கொடுத்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்களை கொடுத்துச் சென்றனர். பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கான கால்கோள் ஊன்றும் விழாவில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டு துவங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு வருகின்ற 24 மற்றும் 25ஆம் தேதி பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சிக்கான கால்கோள் ஊன்றும் விழா பழனியாண்டவர் கலைக்கல்லூரியில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி, திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம், பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். சென்னையில் மெட்ரோ திட்டத்திற்காக இடிக்கப்பட உள்ள கோவிலில் நீதிபதி குமரேஷ் பாபு ஆய்வு மேற்கொண்டார். சென்னை ராயப்பேட்டை ஒயிட் சாலையில் உள்ள ரத்தின விநாயகர் துர்க்கை அம்மன் கோவில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக இடிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னை உயர்நீதிபதி குமரேஷ் பாபு கோவிலை நேரில் பார்வையிட்டார். தொடர்ந்து நீதிபதி கோவிலுக்குள் சென்று ஆய்வு செய்தபோது பக்தர்களை உள்ளே விடாமல் தடுத்த போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கோவில் அறங்காவலர் குழு தரப்பை சேர்ந்த விஜய் இவ்வாறு தெரிவித்தார். ஆய்வின் போது அட்வொகேட் ஜெனரல் BS ராமன், மூத்த வழக்கறிஞர் ரவி, மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரியும் உடன் இருந்தனர். நேற்று அந்த வழக்கு பதிவாகி அதுல மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி அவர் பேசியிருக்கிறார். அது நாங்க மட்டும் இந்த பெட்டிஷனரா இல்ல, அவங்களும் எங்களோட சேர்ந்து பெட்டிஷனர் போட்டிருக்காங்க. இங்க இருக்கிற உள்ளூர் பக்தர்களுடைய இதுவும் முக்கியமான நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, இது இந்த விருகம்பாக்கம் காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்ல இந்த பிரச்சனை வந்தது. அப்ப CMR உத்தரவாதம் தந்தாங்க. அதாவது இம்பாக்ட் ஸ்டடியில இந்து ஆலயங்களை எடுக்கல, 250 வருஷம் பழமையான ஆலயம் இம்பாக்ட் ஸ்டடி பண்ணும்போது இந்த வழித்தடத்துக்கு இம்பாக்ட் ஸ்டடியே பண்ணல. அப்ப உத்தரவாதம் கோர்ட்லயே கொடுத்திருந்தாங்க. நாங்க வரக்கூடிய அடுத்த இதுல எல்லாத்தையும் கோயில்கள் பாதிக்கப்படாம பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம இந்த வழித்தடத்துல 8 கோயில்கள் பாதிக்கப்படுறதாக சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம எல்லா சில பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி கோயில்கள்ல புராதனமா கோயில்கள் ஹெரிட்டேஜ் சென்டருக்கு தான் நம்ம இதை கட்டாயம் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக போராட்டம். வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மற்றும் ஆடைகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. இப்பணியை செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் துவக்கி வைத்தார். இதில் முதற்கட்டமாக 2 லாரிகளில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பப்படுவதாகவும் தொடர்ந்து சேகரமாகும் பொருட்கள் அடுத்தடுத்து அனுப்பி வைக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளின் போது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜா மற்றும் அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். சேலம் அருகே சாலையில் மழைநீர் தேங்குவதாக கூறி கடை உரிமையாளர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளியில் இருந்து ஆத்தூர் செல்லும் சாலையில் இருபுறமும் நூற்றுக்கணக்கான கடைகள் உள்ளன. அப்பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள சாலையில் கழிவுநீர் கால்வாய் அமைக்காமல் இருப்பதால் வேகத்தடை அமைந்துள்ள இடத்தில் மழைநீர் குட்டை போல் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி கீழே விழும் சூழல் நிலவுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இழுத்தடிப்பு செய்வதாக கூறி கடை உரிமையாளர்கள் 5 பேர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் நெடுஞ்சாலைத்துறை உதவி செயற்பொறியாளர் இதுகுறித்து கேட்டால் சாலைக்கு மட்டும்தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருப்பதாக கூறுகிறார் என குற்றம் சாட்டினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் அடிப்படையில் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருப்பூர் அருகே சுதந்திர போராட்ட வீரர் தியாகி தீரன் சின்னமலை நினைவு தினம் கொண்டாடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த மேலப்பாளையம் பகுதியில் உள்ள சமுதாய கூடத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் மரியாதை செலுத்தினார். சுதந்திர போராட்ட வீரர் தியாகி தீரன் சின்னமலை நினைவு தினம் அரசு நிகழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது. இதில் திருப்பூர் கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.
தேனியில் தேசிய ரத்த நாள் தினத்தையொட்டி வாக்கத்தான் நடைபயிற்சி நடைபெற்றது. தேனி மாவட்டம் தேசிய ரத்த நாள் தினத்தையொட்டி வாக்கத்தான் நடைபயிற்சி நடைபெற்றது. அரண்மனை புதூரில் உள்ள தனியார் மருத்துவமனைகள் இணைந்து நடத்திய இந்த பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவபிரசாத் தொடங்கி வைத்தார். இந்த நடைபயிற்சியினால் உடலில் ரத்த ஓட்டம் சீராவதால் இதயத்திற்கு ரத்தம் சீராகும். இதனால் நீரிழிவு, இதய நோய்கள், கால்களில் ஏற்படும் வெரிகோஸ் வெயின் மற்றும் கால் பாதங்களில் ஏற்படும் பல்வேறு நோய்கள் குணமடையும் என்பதை வலியுறுத்தி இந்த வாக்கத்தான் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்தனர். உளுந்தூர்பேட்டையில் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் பச்சிளம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை விளக்கும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் தொடங்கிய பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன், நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதில் தடையின்றி தாய்மார்களுக்கு தாய்ப்பால் கிடைப்பதற்கு அவர்கள் எடுத்துக் கொள்ள வேண்டிய பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள் ஆகியவைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் அங்கன்வாடி பணியாளர்கள், உதவியாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் துவக்க விழாவில் விலையில்லா உணவு ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட சாலை தெரு பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் தளபதியின் விலையில்லா உணவு வழங்கும் நிகழ்ச்சி காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் தென்னரசு தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வாலாஜாபாத் மேற்கு ஒன்றிய தலைவர் சார்லஸ் என்ற ஆல்பர்ட் மற்றும் ஒன்றிய செயலாளர் சரத் உள்ளிட்ட பல பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவு வழங்கினர். இதில் சுற்றுவட்டார ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே தனியார் கிளினிக்கில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் மாட வீதியில் மருத்துவர் கோவிந்தராஜுக்கு சொந்தமாக தனியார் கிளினிக் ஒன்று உள்ளது. இந்நிலையில் கிளினிக்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்துள்ளது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கிளினிக்கில் மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து நடந்துள்ளதாகவும் உள்ளே இருந்த மருத்துவ கருவிகள், மருந்துகள் உட்பட சுமார் 3 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சாம்பலானது தெரியவந்துள்ளது. மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைவரும் உதவ வேண்டும் என நடிகர் பிரசாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிரசாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள அந்தகன் திரைப்படம் வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்நிலையில் நடிகர் பிரசாந்த் மற்றும் நடிகைகள் சிம்ரன், பிரியா ஆனந்த் உள்ளிட்ட படக்குழுவினர் கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய நடிகர் பிரசாந்த் வயநாட்டில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய அனைவரும் முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். சார், இப்போ லோ பட்ஜெட், ஹை பட்ஜெட்லாம் இப்போ நம்ம பிரிக்க முடியாது சார். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு படமும் அதில் இருக்க ஸ்டார் காஸ்ட்டும் அந்த டெக்னீஷியன்ஸ் பொறுத்து தான் இருக்குது. ஸோ சில பேர் வந்து இந்த பட்ஜெட்டில் பண்ணலாம், சில பேர் இந்த பட்ஜெட்டில் பண்ணலாம். அந்த பட்ஜெட் டிபெண்ட்ஸ் ஆன் யாரெல்லாம் அந்த படத்தில் இருக்காங்களோ. படம் பொறுத்த வரைக்கும் கதை நல்லா இருந்தால் எந்த படம் வந்தாலும் ஹிட் ஆகும். அப்பா இயக்கத்திலே நடிக்கிறது எந்த அளவுக்கு? அவர் நான் இப்போ எல்லாரும் பற்றி பேசினேன். முக்கியமாக இந்த படத்தோட கேப்டன், த டைரக்டர் மிஸ்டர் தியாகராஜ் சார் பற்றி சொல்லி தான் ஆகணும். எப்பா இஸ் அ ஃபேபுலஸ் டைரக்டர், ஆர்டிஸ்ட், ஏற்கனவே ஒரு நடிகர் அவர். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி ட்ரீட் பண்ணணும், அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து எப்படி ஒர்க் வாங்கணும், ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து அங்கே லொக்கேஷன் போனது என்ன வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தான் பார்ப்பாரு, நான் ஆர்டிஸ்டை ட்ரீட் பண்ணுவார். எல்லாரையும் வந்து ரொம்ப அன்போட ட்ரீட் பண்ணுவார். அண்ட் அவர் சொல்லும் போதே புரியும், ஓகே என்ன ஹவு டு எமோட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் கூட வந்து இத்தனை படம் பண்ணியிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு. அண்ட் ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் இன் தட். சார், அது இட்ஸ் அ ரீமேட் மூவி, இட்ஸ் நாட் அ ரீமேக், இட்ஸ் ரீமேட். டோட்டலாக வந்து இட்ஸ் அ ரீமேட். ஏன் ரீமேட்னு சொல்கிறேன்னா, தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து அந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அது வந்து காரணம் அந்த டைரக்டரும் அவர் எடுத்த விதம் தான். அண்ட் ஆடியன்ஸ் திரும்பி பார்க்கும்போது ஒரு வேற ஒரு மொழி அப்படின்னு இருக்காது. இட்ஸ் 110% தமிழ் படம், ஃப்ரெஷ் தமிழ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். குடியாத்தம் அருகே சட்டவிரோதமாக மதுபான கடை நடத்திய 2 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஸ்ரீவாரி நகர் பகுதியில் அரசு மதுபான டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் மதுபான கடைக்கு அருகே சட்டவிரோதமாக தனிநபர் பார் நடத்துவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் டிஎஸ்பி ரவிச்சந்திரன் தலைமையிலான போலீசார் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாரை பார்த்ததும் அங்கிருந்த ஊழியர்கள் தப்பி ஓடிவிட்ட நிலையில்
இது சம்பந்தமாக இருவர் மீது வழக்கு பதிவு செய்து நகர போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோதமாக செயல்பட்ட பாரை போலீசார் அகற்றிய சம்பவம் அப்பகுதி மது பிரியர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளியில் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் சாலை பாதுகாப்பு குறித்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் பாலு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கோவில்பட்டி வட்டார போக்குவரத்து அலுவலர் நெடுஞ்செழிய பாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது சாலை விதிகள் குறித்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். நிகழ்ச்சியில் கோவில்பட்டி போக்குவரத்து காவல்துறை ராஜாராம், வசந்தி மற்றும் சமூக ஆர்வலர் வேல்முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி அமாவாசையொட்டி அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. வெளியூர்களிலிருந்து கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அதிகாலையில் மூதாதையர் மற்றும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து கடலில் புனித நீராடி வழிபட்டனர். அமாவாசையொட்டி திருச்செந்தூர் கடல் சிறிதளவு உள்வாங்கியது குறிப்பிடத்தக்கது. திருக்கழுக்குன்றம் அருகே கன்னியம்மன் ஆலய 6ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே நடுவக்கரை கிராமத்தில் செல்லியம்மன் மற்றும் கன்னியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயங்களில் ஆடி மாதத்தையொட்டி தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையடுத்து கன்னியம்மனுக்கு 6ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு காப்பு கட்டி விரதமிருந்த 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தூத்துக்குடியில் ஆடி அமாவாசையொட்டி பொதுமக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள புதிய துறைமுக கடற்கரை பகுதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்காக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்தனர். கடலில் நீராடிய பின் முன்னோர்களுக்கு எள் மற்றும் தண்ணீரை கொண்டு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். இந்நிலையில் புதிய துறைமுகம் கடற்கரையில் பொதுமக்கள் கூட்டம் அதிகமானதால் அங்கு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மேலும் கடற்கரை பகுதிக்குள் 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நேற்று சாயங்காலம் 4 மணிலேருந்து இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் இருக்கு. நேற்று தான் ராத்தங்கள். இன்னைக்கு பண்றது முன்னோர்களுக்கு இன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். முன்னோர்கள் குலதெய்வம் முன்னோர்கள்லாம் வழிபட குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும். அதனால எல்லாருமே இன்னைக்கு காலையில் 2:30-3 மணிலேருந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களை மாதிரி நிறைய பிராமின்ஸ் ஐயர்கள் நிறைய வந்திருக்கோம். மக்கள் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தை மாதமும் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் புரட்டாசி மாதம் மகாலய உச்சி அமாவாசை வரும், அதுவும் பண்ணுவாங்க. அதே மாதிரி தை மாதம் பொங்கல் முடிஞ்சு தை அமாவாசை 3 மற்ற ஆட்கள் நாங்கள் எங்கள் ஆட்கள் பிராமின்ஸில் ஒவ்வொரு அமாவாசையும் தர்ப்பணம் பண்ணுவோம். மற்ற ஆட்கள் இந்த 3 அமாவாசைக்கு பண்ணுவாங்க. அந்த கூட்டங்கள் கடற்கரை, அப்புறம் முரப்புநாடு, ஆத்தங்கரை, நீர்நதியில் தான் நிலையில தான் பண்ணணும். அதான் விசேஷம். திருவண்ணாமலையில் உள்ள பாலியம்மன் ஆலயத்தில் 108 பால்குட ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த சந்தவாசல் கிராமத்தில் எழுந்தருளிய பாலியம்மன் ஆலயத்தில் 108 பால்குட ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அலங்காரங்கள், அபிஷேகங்கள் நடைபெற்று வந்த நிலையில் பெண்கள் விரதமிருந்து 108 பால்குடத்தை ஊர்வலமாக கொண்டு வந்தனர். நகரின் முக்கிய வீதி வழியாக வந்த பால்குட ஊர்வலம் இறுதியாக கோவிலில் நிறைவடைந்தது. பின்னர் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கேளூர், படவேடு, போலூர், கண்ணமங்கலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டையில் உள்ள புனித அடைக்கல அன்னை தேவாலயத்தில் தேர்பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள வாரியப்பட்டி புனித அடைக்கல அன்னை தேவாலய தேர்பவனி 2 ஆண்டுகளுக்கு பிறகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனையும், அதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மாதா சிலையை வைத்து வான வேடிக்கைகளுடன் தேர்பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி மாதாவை பிரார்த்தனை செய்தனர். பின்பு அன்னைக்கு அணிவிக்கப்பட்டிருந்த பூமாலை அனைவருக்கும் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு இன்று பிறந்த நாள். பிரதமர் மோடி, திரௌபதி முர்மு உள்ளிட்டோர் வாழ்த்து. சென்னை மத்திய பணிமனையில் புதிய பேருந்துகள், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைப்பு. இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல், மத்திய கிழக்கில் உச்சக்கட்ட பதற்றம். பாஜக வடசென்னை மாவட்ட தலைவர் கைது, அண்ணாமலை கண்டனம். வயநாடு நிலச்சரிவு, 1208 வீடுகள் முற்றிலுமாக அழிவு, 6வது நாளாக மீட்பு பணிகள் தீவிரம்.
நாளை நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தல். திமுக சார்பில் ராமகிருஷ்ணன் போட்டி. ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்திற்கு கடிதம் மூலம் கொலை மிரட்டல். அயனாவரம் அடுக்குமாடி குடியிருப்புக்கு போலீஸ் பாதுகாப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.